ஃபேஷன் ஷோ, ஃபேஷன் பரேடு இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். விக்டிம் பரேடு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் நடிகர் விஜய் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த 24 குடும்பங்கள் மொத்தம், இந்த அஜித்தையும் சேர்த்து, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை மேடையில் ஏற்றியிருந்தாங்க. இது ஒரு தேர்தல் உத்தி, அந்த விக்டிம் பரேட் அப்படின்றது. இதை ரொம்ப எஃபெக்டிவாக எப்போ கையாண்டாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னுதாரணம் இருக்குது நமக்கு. அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த அந்த காலத்தில். அப்போது இந்த காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலையும் மாநிலத்திலையும் இந்திய முழுமூச்சாக திணிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதை முழுமூச்சாக எதிர்க்கவும் செய்தாங்க. இந்த எதிர்ப்பு அப்படின்றது எங்கெங்கெல்லாம் அந்த முணுமுணுப்பு கேட்குதோ அங்கே எல்லாமே போலீஸ் நுழைஞ்சு கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அவசர நிலை காலம் மாதிரி இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அடிப்பட்டவங்க எல்லாம் அந்த பொதுக்கூட்ட மேடையில் ஏற்றி அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே மேடையில் நிற்பாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படியா இருக்கும்? ரத்தம் வழிய ஒருத்தன் வழியில் துடிச்சுக்கிட்டு மேடையில் நிற்கிறத கண் முன்னாடி பார்க்கும்போது அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருமா வராதா? நம்ம எல்லாருமே என்ன, போலீஸ் அராஜகம் ஒழிக, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக அது இருந்தது. நோக்கத்தை அடைகிறதுக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது. அதே சமயத்தில் பாருங்கள், அவங்கள மேடையில் ஏற்றி அவங்கள தியாகிகளாக்கும் போது பார்க்குறவங்களுக்கும் நம்மளும் இது மாதிரி ஒரு கொள்கைக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்விக்ஷனும் வந்தது. ஏறத்தாழ அந்த டெக்னிக்கை தான் விஜயினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கலந்துக்கிட்டவங்க அவங்களுடைய அந்த சோக கதையை, அவங்க குடும்பத்தில் நிகழ்ந்த அந்த துக்க நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை பகிர்ந்திருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருந்த அந்த இளைஞர்கள் அவங்களுக்கு அவங்க மேலே இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது எப்படின்னா, அந்த ஒரு ஃபேஷன் ஷோவுக்கும் விக்டிம் பரேடுக்கும், ஃபேஷன் பரேட், விக்டிம் பரேட், இது ரெண்டுக்கு இடைப்பட்டதாக ஒரு கலவை மாதிரியாக ஆகி போயிடுச்சு இந்த டிஸ்பிளே.